டபுள் ரூட் செக் மேட். ஸோ நம்ம ஒரு கேமை விளையாட தெரிஞ்சால் அந்த கேமை எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சிடும். அட்லீஸ்ட் நமக்கு ஒரு செக் மேட்லேயாச்சும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு செக் மேட்ஸ் நமக்கு ஸ்ட்ராங்காக தெரிஞ்சால் தான் நம்ம ஆப்போனண்ட்டோட எல்லா பீஸையும் கட் பண்ணிவிட்டு அந்த செக் மேட்டை யூஸ் பண்ணி கேமை வின் பண்ண முடியும். ஸோ செக் மேட் பண்ணால் தான் கேம் ஃபினிஷ் ஆகும். ஜஸ்ட் செக்குன்னு வச்சிங்கன்னா கிங்கை காப்பாற்றிட்டே தான் இருப்பாங்க, கேம் ஃபினிஷ் ஆகும். ஸோ செக் மேட் பண்ணுறது எப்படி, அது ஒரு சிம்பிளான மெத்தட் டபுள் ரூட் செக் மேட். ஸோ இந்த கிளாஸில் நம்ம டபுள் ரூட் செக் மேட் எப்படி பண்ணுறது கற்றுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் சம்மில் கேம் எப்படி இருக்கு வச்சுக்கோங்க. ஒயிட் கிட்ட இங்கே ஒரு ரூக் இருக்கு, பிளாக் கிட்ட ஒயிட் கிட்ட ரூக் இங்கே இருக்கு, ஒயிட் கிங் இங்கே இருக்கு, ஒயிட் ரூக்கும் பிளாக் கிங் இருக்கு. ஸோ ஆல்ரெடி ஒயிட் என்ன பண்ணிருக்கு, செகண்ட் ரேங்க்ல ஒரு ரூக் இருக்கு, ஃபர்ஸ்ட் ரேங்க்ல ஒரு ரூக் இருக்கு. நம்ம டபுள் ரூட் செக் மேட்டில் சிம்பிளாக ரெண்டு ரூக்கையும் மாற்றி மாற்றி விளையாடி ஈஸியாக கேமை வின் பண்ணிடலாம். ஸோ இப்போ கவனிங்க, கிங்கால் செகண்ட் ரேங்க் வர முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரூக் எடுத்து தேர்ட் ரேங்க்ல வைக்கிறோம். ரூக் என்ன பண்ணுறோம், எந்த ரூக்கை நம்ம எங்கே மூவ் பண்ணுறோம் அதுதான் விஷயம். செகண்ட் ரேங்க் ரூக் எடுத்து மிஸ் பண்ணிங்கன்னா கிங்கு உள்ள எஸ்கேப் ஆகிடும், திரும்பி இங்கே வரும், அப்படிலாம் வரும். நம்ம சிம்பிளாக பார்த்துக்கலாம். ஸோ செகண்ட் ரேங்க்ல ஒரு லைனை ரூக் கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க்ல ரூக் எடுத்து வச்சுன்னா செக்கு. ஸோ கிங் என்ன பண்ணுறாங்க, எஸ்கேப் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ரூக் எடுத்து இங்கே வைக்கிறாங்க. ஸோ ஐடியா என்ன, ரூக் அட்டாக் த கிங். ஸோ இப்போ ஃபோர்த் ரேங்க்ல ரூக் இருக்குது. ஸோ ரூக் என்ன பண்ணுது, கிங்கை அட்டாக் பண்ணுது, செக் வந்துச்சு. ஸோ திரும்ப என்ன பண்ணுறாங்க, கிங்கை காப்பாற்றுறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் யோசிக்கணும். ஸோ ரூக் என்ன பண்ண, கிங் என்ன பண்ண, இங்கேருந்து இங்கே வந்து ரூக் அட்டாக் பண்ணி, இப்போ போய் நம்ம இந்த ரூக் எடுத்து இங்கே செக் வைக்கக்கூடாது. ரூக் எடுத்து செக் வச்சா என்ன ஆகும், கிங் கேப்சர் த ரூக். ஏன்னா ரூக்குக்கு சப்போர்ட் இல்லை. ஸோ அதனால செஸ் வந்து என்ன சொல்கிறோம், நம்ம திங்கிங் கேம் சொல்கிறோம், யோசிச்சு விளையாடுற விளையாட்டு அப்படின்னு செஸ்ஸை சொல்கிறோம். ஸோ ஒரு மூவுமே நம்ம யோசிச்சு தான் விளையாடுறோம் செஸ்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்னாச்சு, டபுள் ரூட் செக் மேட்டில் பிளாக் ஈஸியாக ஒரு ரூக் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரே ரூக் தான் இருக்குது. சிங்கிள் ரூட் செக் மேட்டும் டாபிக் இருக்குது, அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், திரும்ப டபுள் ரூட் செக் மேட்டை ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆப்போனண்ட் உங்கள் ரூக் அட்டாக் பண்ண கிட்ட வரும்போது உங்கள் ரூக்குக்கு சப்போர்ட் இருக்கா இல்லையா கவனிங்க. சப்போர்ட் இல்லைன்னா அந்த பீஸை கண்டிப்பாக நீங்கள் காப்பாற்றணும். சப்போர்ட் இருந்தால் கவலைப்பட வேண்டாம். ஸோ இப்போ நம்ம டபுள் ரூட் செக் மேட்டை திரும்பவும் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் ரெண்டு ரூக் எங்கே இருக்குது, செகண்ட் ரேங்க்ல இருக்குது. கிங் எங்கே இருக்குது, தேர்ட் ரேங்க்ல இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ரூக் எடுத்து இங்கே தேர்ட் ரேங்க்ல வச்சு கிங்கை அட்டாக் பண்ண போகிறோம், பிளாக் கிங்கை. ஸோ கிங்கால் செகண்ட் ரேங்க் வர முடியாது. ஸோ அதனால் கிங் என்ன பண்ணுறாங்க, திரும்ப இந்த ரூக்கை நோக்கி வராங்க, கிட்ட வராங்க, எஸ்கேப்பாக வராங்க. கிங் எஸ்கேப் ஆகுது, அதே சமயம் ஆப்போனன்ட் பீஸ் அட்டாக் பண்ணி கிட்ட வராங்க. ஸோ இப்போ இந்த ரூக்கை நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ரூக்கை யூஸ் பண்ணி ஃபோர்த் ரேங்க்ல ஒரு செக் வருது. செக் வந்த உடனே கிங் என்ன பண்ணுறாங்க, திரும்ப எஸ்கேப் பண்ணுறாங்க. திரும்ப கிங் என்ன இங்கே வந்துதா. ஸோ இப்போ இந்த ரூக் எடுத்து நீங்கள் வச்சுன்னா என்ன செக் வச்சிங்கன்னா கிங் அடிச்சிடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரூக்கை சிம்பிளாக ஒரு வெயிட்டிங் மூவ் என்ன பண்ண போகிறோம், தூரமாக இப்படி விளையாடிக்கிறோம். தூரமாக விளையாட்டுமா. ஸோ கிங் என்ன பண்ணிச்சு, ரூக் என்ன பண்ணிச்சு, இங்கேருந்து இங்கே தூரமாக போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண, பிளாக் ஒரு மூவ் விளையாடி ஆகணும். ஸோ பிளாக் ஒரு மூவ் விளையாடுறாங்க, செக். ஃபிஃப்த் ரேங்க்ல செக். திரும்ப கிங் கிட்ட போகிறாங்க, இங்கே செக். சிக்ஸ்த் ரேங்க்ல ரெண்டு ரூக்கையும் நம்ம மாற்றி மாற்றி பிளேஸ் பண்ணுறோம். திரும்ப கிங் இங்கே வராங்க, செக். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, கிங் என்ன பண்ணுறது, திரும்ப இங்கே போகிறாங்க, எதை அட்டாக் பண்ணாங்க, ரூக் அட்டாக் பண்ண போகிறாங்க. இப்போ போய் நம்ம ரூக் செக் வச்சுன்னா என்ன ஆகும், கிங் ரூக்காக அடிச்சிடும். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், தூரமாக இந்த ரூக்கை வைக்க போகிறோம், செவன்த் ரேங்க்ல வைக்க போகிறோம். ஸோ கிங் என்ன பண்ணுறாங்க, இங்கே போகிறாங்க வச்சுக்கோங்க. இப்போ தான் யோசிக்கணும், அவசரமாக சுறுசுறுப்பாக போய் இங்கே கூட வச்சிங்கன்னா என்ன அடிச்சுவாங்கல்ல, கேப்சர் பண்ணிடுவாங்கல்ல. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ரூக்கு தூரமாக கொண்டு வரணும். ஸோ கிங் இங்கே வைக்க போகிறாங்க,
செக். ஸோ டபுள் ரூக் செக் மேட்டில் இந்த ஃபார்மேட் நம்ம வச்சுக்கோங்க. 2 ரூக்கையும் நம்ம மாற்றி மாற்றி இல்லைன்னா ஈஸியாக செக் மேட் ஆகிடும் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு ஈஸியாக சொல்லி தர பாருங்க, ஞாபகம் வச்சுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் விளையாடணும் அப்படின்னா இது ஒன்றும் கிடையாது. இப்போ நான் ஒரு ரூக் இங்கே வைக்கிறேன், ஒரு ரூக் இங்கே வைக்கிறேன், இங்கே இருக்குது. செக்கிங் எங்கே இருக்குது? 3rd ரேங்க்கில் இருக்குது. பிளாக் எங்கே இருக்குது? 3rd ரேங்க்கில் இருக்குது. ஸோ ஒயிட் கிட்ட ஒரு ரூக் 1st ரேங்க்கில் இருக்குது, 2nd ரேங்க்கில் இருக்குது. ஸோ இப்போ ஒயிட் விளையாடுறாங்க, செக் வைக்கிறாங்க. சிம்பிளாக பண்ணுங்க, ரொம்ப சிம்பிள் சம்மு. பிளாக்ல ரொம்ப பெருசாக யோசிக்கல, ஒயிட்டும் பெருசாக யோசிக்கிறாங்க. 3rd ரேங்க்கில் ஒரு ரூக் வச்சுருக்காங்களா, செக்கு, நீங்கள் காப்பாற்றுறாங்க. 4th ரேங்க்கில் செக்கு, நீங்கள் காப்பாற்றுறாங்க. 5th ரேங்க்கில் செக்கு, நீங்கள் காப்பாற்றுறாங்க. 6th ரேங்க்கில் செக்கு, நீங்கள் காப்பாற்றுறாங்க. 7th ரேங்க்கில் செக்கு, இங்கே காப்பாற்றுறாங்க. 8th ரேங்க்கில் செக் மேட். ஸோ டபுள் ரூக் செக் மேட் ஃபார்மேட் இதுதான். இந்த ஃபார்முலா நான் வச்சு 2 ரூக்கையும் நம்ம மாற்றி மாற்றி விளையாடினாலே போதும். ஒரு லைனையும் ஒரு ரேங்க்கையும் இங்கே எந்த ரேங்க்கில் இருக்கோ அவங்க போய் செக் வச்சாலே போதும். ஆப்பரண்ட் உங்கள் ரூக் அட்டாக் பண்ணலாம், இந்த மாதிரி ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடலாம். பட் ஆப்பரண்ட் நல்லா கொஞ்சம் விளையாட தெரிஞ்சாலும் அவங்க ரூக் அவங்க அட்டாக் பண்ணி கிட்ட வருவாங்க. அந்த மாதிரி விளையாடும்போது தான் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு ரூக் வந்து காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் டபுள் ரூக் செக் மேட்டை ட்ரை பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த செக் மேட்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மூவ்ஸில் விளையாட தெரிஞ்சிடும். நீங்கள் ஆப்பரண்ட் போய் கேப்சர் பண்ணாலும் செக் மேட் பண்ண தெரியல உங்களால் கேமை வின் பண்ண முடியாது. ஸோ அதனால் 2 ரூக்கு வச்சு எப்படி செக் மேட் பண்ணுறது, ஸோ அதுதான் நம்ம இந்த கிளாஸில் பார்த்தோம். ஸோ இந்த டாப்பிக்கோட நேம் என்ன? டபுள் ரூக் செக் மேட். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு செக் மேட்டும் நல்லா தெரியும். இந்த செக் மேட்டை யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ஈஸியாக வின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அடுத்த கிளாஸில் வேறு ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். நன்றி.